புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டான். ஸோ அதனால தான் பாவம் வந்தது இல்லைங்களா. அவங்க தான் அந்த மைண்டுக்குள்ளே வரணும் ஒரு நிமிஷத்தில். இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே தான் போயிட்டு என்ன பண்ணுறோம், இச்சிக்கிறோம். ஸோ அப்படி இச்சிக்கிறத நாமளே போய் பாவத்துக்கணும். அப்போ இயேசு பிறந்தது நம்மளை பாவத்திலிருந்து அந்த மீட்பதற்காக வந்தான். அவர் நம்ம மீட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்னும் அந்த பாவத்தில் தான் விழுந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தை இன்னும் இச்சி என்ன பண்ணுறோம், செய்யறதுட்டு இருக்கிறோம். அவர் வந்தார், அவருடைய வேலை என்னவோ என்ன பண்ணார், நான் 3.5 வருஷத்தில் முடிச்சுட்டார். நீங்கள் நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்தது அப்படியே தான் இருக்கிறோம். அதில் ஒரு மாற்றங்களும் இன்றைக்கி இல்லை பண்ண செயல் இல்லை, வார்த்தை இல்லை, பேச்சில் இல்லை, எந்த விஷயத்தில் மட்டும் நம்மளோட மாற்றங்கள் இல்லை. சொன்னபடி அப்படியே தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், சாத்தான் நம்மள என்ன பண்ண ஈஸியாக என்ன பண்ணுங்க, அந்த பாவ காரியத்துக்கே கொண்டு போயிட்டுருக்கோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், மீள்றதுக்கு வரணும். எனக்காக இயேசு பிறந்தார், நம்ம உள்ளத்தில் பிறந்தார். அப்போ நம்ம மாற்றங்கள் இருக்கணும், இயேசுபடி வாழணும். அதுதான் உங்கள் நல்ல நிறைய வசனங்களை கொடுத்து நல்லா நம்மளை தேர்னார். ஸோ நான் கூட அப்படி தான் பண்ணேன். நம்முடைய ரட்சிப்பை நமக்கு பெரிதான ரட்சிப்பாக இருக்குது. அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம விசுவாசத்தை காத்துக்கணும். அந்த ஒரு யோகாவில் கூட வசனம், அவர் திராட்சை செடியாக அது அவருக்குள்ளே நம்ம இணைந்திருந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். அவர்கிட்டலாம் எப்படி கனி வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட இணைஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்ல கனிகளை கொடுக்கணும். இல்லைன்னா கசப்பான கனி வரணும். அப்போ ராஜா வரும்போது என்ன பண்ணுறாரு, அறுத்து போட்டுடுவார், அக்கடியில் சுட்டுடுவார். ஸோ அப்படி அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகாதபடி நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வார்த்தையில் உண்மை இருக்கணும், நம்முடைய செயலில் உண்மை இருக்கணும், நம்முடைய சிந்தனையில் உண்மை இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்ண உண்மை இருக்கணும். கனிகள் நல்ல கனிகள் இருக்கணும். நம்மளை பார்த்து என்ன பண்ணலாம், இது நல்ல கனின்னு சொல்லணும். இயேசு அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணலாம், இயேசுவை போல வாழ கற்றுக்கணும். ஏன்னா இது கடைசி காலம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், வருஷங்கள் வரும், பிறந்த நாள் வரும், எல்லாமே அது வரது அது போயிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லையே, இன்னும் அப்படியே இருக்கிறோமே. ஸோ அப்படி நம்ம இருக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த புதிய வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். இந்த வருஷம் நம்ம எப்படியோ கடந்துடுச்சு. ஏதோ பாவத்தில் இருந்தோமோ, நம்ம செஞ்ச ஏதோ நன்மைகள் தீமைகள் எப்படி நம்ம யோசிச்சு என்ன பண்ணோம், தீமைகள் செஞ்சால் இனி வர வருஷம் நம்ம என்ன பண்ணோம், நன்மைகள் செய்யும்படி நல்ல கனிகளை கொடுக்கும்படி என்ன பண்ணோம், நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆனால் உலகம் நம்ம என்ன பண்ணணும், இருக்கும் தான், பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, தேவனுடைய கிருபையினால அவருடைய பலத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி செய்யணுனாக்கா வேதம் வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், சகோதர ஐக்கியத்தில் என்ன பண்ணலாம், நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், இன்வால்வாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்தை என்ன பண்ணால் சாத்தானை ஜெயிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் நல்ல ஒரு வார்த்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்தாரு. அதனால் சகோதர குடும்பத்துக்கும் கேட்ட யாவருக்கும் நான் கடைசி ஜபத்தை நம்மளுக்கு சத்யராஜனை ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.